சென்ற வாரத்தில் நாம் கொண்டாடின ரொம்ப முக்கியமான ஒரு தினம் என்னன்னா சர்வதேச மகளிர் தினம். மார்ச் 8 ஏன் சர்வதேச மகளிர் தினமாக நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாமா மாணவர்களே? ரெடியாக இருக்கீங்களா? அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் நிறைய பெண்கள் நெசவு தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வேலைக்கு போகும்போது 16 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. ஆனால் ரொம்ப கம்மியான கூலி தான் வாங்கிக்கிட்டாங்க. அந்த கூலியை வாங்குறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி பெண்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்துட்டு ஒரு சமயம் 1857 வருஷத்தில் பெண்கள் அமைப்பு ஏற்பட்டுச்சு. இந்த அமைப்புலேருந்து போராட தொடங்கினாங்க. அது என்ன போராட்டம்னா, வேலை நேரத்தை குறைக்கணும், கூலி அதிகப்படுத்தணும், பெண்களை தொந்தரவுப்படுத்தக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் அவங்க வாக்குரிமையும் கேட்டு போராட தொடங்கினாங்க. இந்த போராட்டம் ரொம்ப நாள் தொடர்ந்துட்டே போய் 1911 வருஷம்தான் இவங்களுக்கு வாக்குரிமை கிடைச்சது. மன்னன் லூயிஸ் பிளாங்க் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்க ஒப்புதல் அளித்த நாள் தான் இந்த மார்ச் 8. அதனால தான் நாம் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக நம்ம கொண்டாடுறோம். என்ன மாணவர்களே, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது பரீட்சைக்கு நேரமாச்சு. இன்னைக்கு பரீட்சைக்கு நேரமாச்சு பகுதியில ஆரூர் மண்ணின் மிகச்சிறந்த கணித ஆசிரியர்களில் ஒருவர், ஆண்டுதோறும் 100% தேர்ச்சிக்கு உறுதியளிக்கும் ஒரு பயிற்றுனர், வருடந்தோறும் 100க்கு 100 எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் ஒரு செயற்பாட்டாளர், மாணவர்களின் அன்பை ஏகமாக சம்பாதித்து வைத்திருக்கும் ஆசிரியர் MRS என்கின்ற திருமதி MR சுகந்தி அவர்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நமக்கு மாணவர்களுக்கு டிப்ஸ் சொல்ல போறாங்க. வாங்க மாணவர்களே, கேட்டு பயன்பெறலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் MRS. இது உங்களுக்கு மிகவும் பிடித்த பரீட்சைக்கு நேரமாச்சு நிகழ்ச்சி. இது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஒரு பாடப்பொருளை எப்படி எளிதில் மனப்பாடம் செய்யறது அப்படிங்கறத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நான் உங்களுக்கு சில குறிப்புகள் தரப்போறேன். மாணவர்களே ரெடியா? நான் கொடுக்க போற குறிப்புகளை நீங்க நோட்டு புத்தகம் வச்சு எடுத்து எழுதிக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த குறிப்புகளை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கனாலே போதும், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த விஷயங்கள் மறக்கவே மறக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு செய்தியை பார்த்துருவோம். சென்ற வாரத்தில் நாம் கொண்டாடின ரொம்ப முக்கியமான ஒரு தினம் என்னன்னா சர்வதேச மகளிர் தினம். மார்ச் 8 ஏன் சர்வதேச மகளிர் தினமாக நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாமா மாணவர்களே? ரெடியாக இருக்கீங்களா? அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் நிறைய பெண்கள் நெசவு தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வேலைக்கு போகும்போது 16 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. ஆனால் ரொம்ப கம்மியான கூலி தான் வாங்கிக்கிட்டாங்க. அந்த கூலியை வாங்குறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி பெண்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்துட்டு ஒரு சமயம் 1857 வருஷத்தில் பெண்கள் அமைப்பு ஏற்பட்டுச்சு. இந்த அமைப்புலேருந்து போராட தொடங்கினாங்க. அது என்ன போராட்டம்னா, வேலை நேரத்தை குறைக்கணும், கூலி அதிகப்படுத்தணும், பெண்களை தொந்தரவுப்படுத்தக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் அவங்க வாக்குரிமையும் கேட்டு போராட தொடங்கினாங்க. இந்த போராட்டம் ரொம்ப நாள் தொடர்ந்துட்டே போய் 1911 வருஷம்தான் இவங்களுக்கு வாக்குரிமை கிடைச்சது. மன்னன் லூயிஸ் பிளாங்க் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்க ஒப்புதல் அளித்த நாள் தான் இந்த மார்ச் 8. அதனால தான் நாம் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக நம்ம கொண்டாடுறோம். என்ன மாணவர்களே, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னைக்கு நாம குறிப்பு பகுதியில் ஒரு எண்ணின் முப்படி மூலம் எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்ன மாணவர்களே, ரெடியா? உதாரணத்துக்கு பார்க்குறோன்னா 216 முப்படி மூலம் என்ன, கியூபிக் ரூட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ 216 அப்படிங்கிற நம்பரில் இருக்கிற 2, 1, 6 இது மூணையும் நம்ம கூட்டுறோம். கூட்டினா என்ன வரும்? 2 + 1 + 6 9 வரும். இதில் முப்படி மூலம் அப்படின்னு சொன்னால் 3. அந்த 9ல் 3 நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா 6.
அப்போ 216ஓட முப்படி மூலம் 6. இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாமா? 343. இந்த 3 நம்பரையும் நீங்கள் கூட்டுங்க. 3 + 4 + 3 இப்போது 10. இதில் 3 நம்ம கழிச்சிட்றோம். 10ல் 3 போயிட்டுனா 7. அப்போ 343 அப்படிங்கிற நம்பரோட முப்படி மூலம் என்ன அப்படின்னா 7. புரிஞ்சுதா? இன்னொரு உதாரணம் பார்க்கலாமா மாணவர்களே? 4096. இந்த நம்பரோட முப்படி மூலம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 4096 இதில் இருக்கிற நம்பர் என்ன? 4 0 9 6. இது எல்லாத்தையும் கூட்டுவோம். 4 + 0 + 9 + 6 19. இந்த 19ல் 3 கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 16. அப்போது 4096 அப்படிங்கிற எண்ணோட முப்படி மூலம் 16. இன்றைக்கி நான் கொடுத்த இந்த டிப்ஸு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு டிப்ஸோட இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது பரீட்சைக்கு நேரமாச்சு. இன்றைய பரீட்சைக்கு நேரமாச்சு பகுதியில் மாணவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கியவர், மாணவர்களுக்கான சிறப்பு அறிவுரைகளை வழங்கியவர் திருவாரூர் சாய்ராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் கணித ஆசிரியர் திருமதி MR சுகந்தி அவர்கள். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலாம் ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. போடுறா என்னங்க ஆள் வாரது கூட தெரியாம அவ்வளவு மும்பரமா படிச்சிட்டு இருக்கீங்களே, இது என்ன புக்குங்கண்ணா அது? அம்னே, நம்ம கவிஞர் பார்வதி பாலசுப்ரமணியம் எழுதின கூவாய் கருங்குயில 125 ரூபாய்க்கு ஒரு புக்கு வந்திருக்கு சாமியோ. அப்படிங்களா? அது எதை பத்தின புக்குங்கண்ணா? கவிதை புக்கு தான். இது எப்படி இருக்குதுங்க? இப்பதான் படிச்சிட்டு இருக்கிற, படிச்சு போட்டு சொல்றேன் கேளு. சரிங்க. இது எங்க வாங்கியாந்தீங்க, எப்படி வாங்கியாந்தீங்க? ஆமா, நீ கொட்டுற முறையில தேடி புடிச்சு வாங்குறது ஒரு பக்கம் இருக்குட்டு. அவங்க நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கோ. சரி சொல்லுங்க. 90 47 65 68 86 சாமியோ. இது எப்ப பாரு ஒரே ஓட்டம் தான் உங்களுக்கு. இருங்க நான் சொல்றேன், சரியான்னு சொல்லுங்க. 9047656886. அதேதான். நாமளும் வாங்கி போடலாம், இவங்களையும் வாங்கி சொல்லிடலாம். ஆமாங்கோ, கேக்குறவங்க பூரா வாங்கி போடுங்க. வாங்கி போட்டு அவங்க கிட்ட படிச்சு போட்டு 2 வார்த்தை வாழ்த்து பேசி போடுங்க, அவ்வளவுதான். போடுறா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க திகட்டாது.